இங்க ஒருத்தர் அவரோட பொண்ணுக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக ரெஸ்டாரண்ட் உள்ள போறாரு. அப்ப அந்த இடத்துக்கு வந்த சில கேங்ஸ்டர்ஸ் அந்த பொண்ணை புடிச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கார்ல இருந்து ஒருத்த வர்றான். அவன் யாருன்னு காட்டுறதுக்காக காரணமே இல்லாம அவளை ஷூட் பண்ணிடுறான். அப்ப அந்த சத்தத்தை கேட்டு பதறி போய் வந்து அவனோட அப்பா டேக்கிள் பண்ணி அவனை கீழே தள்ளிடுறாரு. ஆனா அந்த கேங்ஸ்டர் அவர் மூஞ்சிலே மிதிச்சிட்டு தப்பிச்சு ஓடிடுறான். இருந்தாலும் போலீஸ்காரங்க அவனை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா வில்லியம்ஸ் அவர் பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாரு. பார்த்தா அவ ஆல்ரெடி செத்துட்டான்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் விட கொடுமையா இங்க சர்வைலன்ஸ் இல்லாததால அவனுக்கு வெறும் 5 வருஷம் தான் கிடைக்குன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு மனசுடைஞ்சு போன வில்லியம்ஸ் ஒரு முடிவுக்கு வராரு. அடுத்த நாள் கோர்ட்ல ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா அவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. சோ அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த கேங்ஸ்டரும் ரொம்ப ஜாலியா அவன் பிரதரோட சேர்ந்து அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா வில்லியம்ஸ் அவங்கள ஃபாலோ பண்றத அவங்க நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு நைட் வில்லியம்ஸ் அந்த கேங்ஸ்டரோட வீட்டுக்கு வெளியில அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் கழிச்சு அவன் வெளியில வர்றான். அப்ப யோசிக்காம காரை வச்சு அவனை இடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா கார்ல இருந்து ஒரு பேஸ்பால் பேட்டை எடுத்து வந்து அவனை அடிச்சு கொண்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு.